வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்பசாமி, உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கூப்பிட்டு வாக்கு கொடுக்கணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்களும் நன்றிகளும். முதல் உத்தரவு, பெங்களூர் கணவன் மனைவி. பெங்களூர் எல்லை கணவன் மனைவி பகத்தை தான் உனக்கு தான், அவனுக்கு கொடுத்துருடா, அவனுக்கு தான். நீங்கள் கணவன் மனைவியா? நீங்கள் கணவன் மனைவியா? முத்துக்கு முத்தாக உனக்கு அண்ணன் தம்பி இருக்கானடா? இருக்கிறாங்களா? சரி, நீங்கள் தான் கால் வந்துட்டு வரணும். இல்லை கொஞ்சம் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு ஆ ஓகே. இன்னும் 2 முறை கால் விடணும்ப்பா. மொத்தம் 3 முறை. நீங்கள் ஒரு முறை விழுந்திருக்கீங்க, இன்னும் 2 முறை. பாய் அங்கே தள்ளி, கொஞ்சம் அங்கே தள்ளி, இன்னும் எழு. ஆ ஓகே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளுக்கு முன்னால் சிறு சிறு தொழிலை பார்த்து ஓரளவு உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாய். ஆனால் இப்போ நீ பார்க்கக்கூடிய சிமெண்ட் சம்பந்தமான தொழிலை தேவையில்லாத ஒருவன் தானும் இந்த கான்ட்ராக்டை எடுத்துக்கொள்ளலாமே என்று ஒரு வஞ்சகமான திட்டத்தை போட்டு உன்னுடைய தொழிலை புள்ளி வைத்து நிறுத்தி ஒரு மாந்திரிகத்தால் தடை செய்து உள்ளான். கால் ஒன்று வரலாம். கர்பசாமி, ஆனால் அந்த எதிரி தன் பக்கத்தில் இருக்கிற பொழுது உனக்கு அவனை பார்த்தால் ஒரு வேதனையான உணர்வு தோன்றுகிறது, ஒரு வெறுப்பான உணர்வு தோன்றுகிறது. ஆனால் அவனை பற்றி எந்த ஒரு தவறான உணர்வோடு இவள் உள்ளத்தில் தோன்றவில்லை. இந்த 2 பேருக்கு இப்படி மாறுபட்ட ஒரு எண்ணம் தோன்றியதே, அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை நான் ஆழ்ந்து பார்க்கிற பொழுது, இந்த பொம்பளையை மடக்கிவிட்டால் இந்த தொழிலை நாம் கையில் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து இவளுக்கு தேவையில்லாத மாந்திரிகத்தை செய்து இவன் மனதை குழப்பம் பண்ணி வச்சிருக்கான். கால் ஒன்று வரலாம். இதை பிழையாக நினைத்து குடும்பத்தை குழப்பத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவனுடைய மனநிலைகளோ எப்படியோ இந்த குடும்பத்தை கலைச்சிடணும், இந்த இடத்த விட்டு வெளியேற்றிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டு இப்போ உங்களுக்குள்ளே மனப்போராட்டம், நிம்மதி குறைவு, இப்படி ஒரு நிலைமை நடக்கு. இந்த நடப்பில் அதிகபட்சமான ஒரு அழுத்தம் வறுமையாலா, தொழிலினுடைய பாதிப்பால் இந்த கேள்வி ஏற்பட்டதா என்று பார்த்தால் 2 பேருடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற மனக்கசப்பு தான் இந்த உலகத்தில் நம்ம தற்கொலை பண்ணிக்கொள்ளாமங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் தோண்டிக்கிட்டு இருக்கு. புரியுதா? கால் வந்துட்டுவான். எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே எந்த நுள்ளம் துள்ளி விளைய. அதனால் இந்த மதிமயக்கத்தை நான் கலைத்து விட்டால் எப்படி வானத்தில் வருகின்ற சந்திரனை மேகங்கள் மூடி ஒளியை பூமிக்கு வரவிடாமல் தடுத்திருக்கிறதோ, அதுபோல நல்ல மனமும் எண்ணமும் படைத்த ஒரு மனைவியினுடைய உள்ளத்தை ஒரு மாய மாந்திரிக சக்தி இப்பொழுது மயக்கி கொண்டிருக்கிறது. அந்த சக்தியை நீக்கி தெளிந்த நிலையில் உங்களை கொண்டு விட்டோம்னா உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாயிரும், உங்களுக்கு தொழிலும் ஓங்கிரும். இந்த தடைகளை நீக்கி உங்கள் தொழிலை வளமாக்கி தந்தால் போதுங்களா? கால் விட்டுலாம். கர்மசாமிக்கு இந்தாப்பா நிறைய லோடுகள் வந்து இறங்கும். வர வச்சுட்டேன், தந்துட்டேன்.
உனக்கு பணமும் கிடச்சிரும், உன் தொழிலும் நல்லாயிரும். இந்தா உன்னை பிடித்த பீடை இன்றிருந்து விலகும், யாராலும் எந்த துயரமும் நடக்காது. இந்த அப்பா 4 நம்பரில் 27 லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கா, ஓடு. கருப்பசாமி கோழிக்கோடு. என்னடா அப்படியா? யாரு? சரி, கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய இடத்துக்குள்ள என் தங்கை பகவதியினுடைய ஆலயமும், அங்கே தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் சொந்தமான ஒரு தெய்வம் கருப்பசாமியும் சொல்லமானரும் இருக்கிறாங்கடா. அதை போய் பார்த்தேன். என் மகனை வாழ வைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அவனுக்கு ஏற்படுத்தப்பட்ட தொழிலின் தடைகள் நீங்கிடுது. இனி அவனுக்கு 3 கான்ட்ராக்ட் கிடைக்கும். இவனுக்கு உடல் வலிமையாயிரும். மெல்ல மெல்ல உனக்கு பணம் கிடைச்சிரும், உன் கடன் தீர்ந்துடும். போதுங்களா? கால் வந்துட்டுவான். இந்தா பக்கத்தில் வாடா, செல்வ சிறப்போடு இருப்பாய். நீ அங்கே தள்ளி நீங்கள் வா பக்கத்தில். இல்லை கண்ண முடிக்கா. வசியமாக சுவாகா சரியாயிடும். இந்த அப்படி நல்லா இருக்குமா? அடுத்து வரும்பொழுது அவளை பற்றி பேசுவோம். இன்னும் குடிக்க மாட்டலாடா, நல்ல பையன்டா. மதுரையில் எங்கப்பா? நாங்கள் காளியம்மன் இருக்காளா? குமாரி காளியம்மன். கால் வந்துட்டு வரலாம். மகனுக்கு என்னப்பா வேணும்? அங்கே ஏரியா உடையாதுங்க. ஒருத்தரால் மயக்கப்பட்டு வெளியேறி இருக்கான், புரியுதா? ஒருத்தரால் மயக்கப்பட்டு வெளியேறி இருக்கிறான். அவன் திரும்பி வரக்கூடிய நேரம் வீட்டில் யாரும் சுகமில்லாமல் விழுந்துருவாங்கன்னு ஒரு நீதி இருக்குது. அதனால் இருக்கிறவங்களுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தெளிவு பண்ணி அவனை வீட்டுக்கு வர வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். ஏய் தம்பி, உங்களுக்கு அந்த பக்கம் நிற்க சொல்லுங்கள் எல்லாரையும். இந்தாங்க, மனது அலைப்பாஞ்சா என்கிட்ட வரம் பலிக்காது. காலில் வந்துட்டு வாங்க. என் மேலே கவனமாக இருக்கணும். ஏன் இன்னொருத்தர் மேலே கவனத்துக்கு வாரீங்க? கருப்பசாமிக்கு வெற்றி உண்டு. கருப்பசாமி, அதே மதுரை மாநகர் உடல்நிலை சீரான ஆரோக்கியம் இல்லாமல் வேதனைப்படுவது யார்? என்னப்பா செய்து? கால் வந்துட்டு இன்னும் 2 தடவை கால் வந்துட்டு வா. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். யானை முகம் கொண்ட இறைவனாகிய விநாயகன் உன் எல்லைக்குள் இருக்கிறார். அதே மாதிரி 2.25 ஆண்டுகளாக நீ பார்த்து வரக்கூடிய தொழிலில் மன வருத்தமும் நஷ்டமும் நடந்து கொண்டு இருக்கு. இப்போதைக்கு வீட்டில் இருக்கிற பெண்ணினுடைய ஆவல், ஆரோக்கியம் இவைகளில் பிழையும். யார் வர? அப்படியா? கேட்டு பார்க்குறேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். வராங்களா யாருன்னு பார்ப்போம்.
உன்னுடைய எல்லைக்குள்ள முனீஸ்வர சாமி வாராரு. அவருக்கு உனக்கு என்ன உறவு? அதோ நான் வந்து நிற்கிறான் இறை, அவனுக்கு கருத்துரை புரியணும். அதனால் நோய் பிணிகளால் இப்பொழுது கடனும் மனவேதனையும் வீட்டுக்குள்ள நடக்கு. பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் சேர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வேற என்ன வேணும்னு நினைக்கிற? என்னடா எனக்கு அதை மட்டும் சொல்லுறதுக்கு அவன் டாட்டா போடுறான். நீ வருத்தப்படுவியா? வருத்தப்படுவியா? கால் வந்துட்டு வா. உடச்சி சொல்லவா வேண்டாமா? கையில் வச்சுருக்கேன் பார்த்தியா, இது என்னது? இந்த பூ உங்ககிட்ட இருக்கிறது வரதானடா உனக்கு. கீழே விழுந்துருச்சுன்னா யார் வேணாலும் எடுத்து போய்க்கலாம்ல. புரியுதா உனக்கு? இப்போதைக்கு உன் பக்கத்தில் வாழ வருவாளாங்கிறது உறுதி இல்லை. அந்த மரத்தை நான் திருப்பி வாழ வைக்க முடியுமாங்கிறதுக்கு 3 வாரம் என்னை தொடர்ந்து வந்து பார்த்துக்கா. ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். நல்லா இருக்கு கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? சரி, ஓகே. பொய்கை சும்மா சத்தம் பண்ண. அதான் சத்தம் கொடுத்தேன். புரியுதா உனக்கு? இது நல்ல உருட்டுடா, பெரிய சுருட்டு. உங்களுக்கு பொய்கையா? குளத்துக்குள்ள கருப்பசாமி கோயில் யாருக்கு இருக்கு? குளத்துக்குள்ள அம்மன் கோயிலும் கருப்பசாமி எங்கே இருக்காருடா? உனக்கு இருக்காரா? நொல்ல அப்படிங்க கால் வந்துட்டாங்க. பூமுடிப்பாளின்ப பூங்குழலி புது சீர் பெருவாள் வண்ணத்தேன் அருவி பார்வையிலே மன்னன் பேரெழுதி. தம்பி, கல்யாணம் முடிச்சிட்டியா? கல்யாணம் முடிக்கணுமா? உட்காருங்க உட்காருங்க. பொன்மணி கண்களில் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால் வீடு நிலம் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பங்களும் சொந்த பந்தங்களுக்குள்ளே தோன்றிவிட்டன. அதில் மாந்திரிகத்தால் பல துயர அலைகளை நடத்தி சொந்த வீட்டில் இருக்க முடியாமல் இன்னைக்கு இப்போ வேற இடத்துல அலைஞ்சு திரிஞ்சு நொந்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா? ஆனால் இந்த பெண்மணியினுடைய மனதையும் மூளையினுடைய சக்தியவும் மறக்கடிக்கப்பட்டு தன் வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதை நிதானிக்க முடியாத குழப்பத்தோடு இவள் இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த நிலைகளை மாற்றுவதற்கு செய்வனையாக இருக்குமா, மாந்திரிகமாக இருக்குமா என்று போகாத கோயில், பார்க்காத பூசாரி, எண்ணாத மந்திரவாதி எல்லாரையும் பார்த்தாச்சு. ஆனால் எல்லா இடத்துலையும் தீர்ந்துச்சு பணம், தீராதது நோய். மருந்து தான் தீருது, நோய் தீர மாட்டேங்குது. அதனால் கருப்பசாமி, எப்படியாவது எங்கள் அம்மாவை நல்லாக்கி ஸ்டெடியாக வச்ச பிறகு நான் நினைக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்கணும். கால் வந்துட்டு வா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன். அதனால் இன்றையிலிருந்து வார வெள்ளி, அடுத்த வெள்ளி, இது ஒரு பௌர்ணமி, வார வெள்ளி, அடுத்த வெள்ளியில் உங்கள் அம்மாவை நல்லாக்கிடுவேன். பாட்டி வயசு எத்தனை? எத்தனை வயசு இருக்கும்? அது இருந்து உனக்கு எதுவும் தர வேண்டியிருக்கா? இந்த பாட்டிக்கு ஒரு அற்புதமான விடை கிடைக்கும். வெற்றியாகி தரேன். நல்லா பக்கத்தில் வா மகளே. இந்தா, அழக்கூடாது, நல்லாக்கி தரேன். 3வது வெள்ளியில் இந்தா, கஷ்டம் இல்லை, வெற்றி உண்டு, தைரியமாக இருக்கு.
பொய்கை டு கேரளா யாருப்பா? നിങ്ങൾ കേരളത്തിലുണ്ടോ? എവിടെ? കോട്ടയം. കാലിൽ சொல்லலாம். பனியில்லாத மார்கழியா மழையில்லாத இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வரலாம். உன்னுடைய வீட்டு எல்லைக்குள் நாம் போகும் பொழுது இடது புறத்தில் தூரமாக ஒரு பெருமாள் கோயில், சரியா? பெருமாள் கோயில் தெரிகிறது. ஆனால் ஒன் எல்லையில் இருந்து சரியாக 1.25 கிலோமீட்டருக்குள்ளே போனோம்னா ஒரு அம்மன் ஆலயமும் சிவலிங்கமும் இருக்குது. என்னடா? ஆனால் இந்த எல்லைகளுக்குள்ளே கட்டுப்பட்டு வாழுகின்ற உங்களுடைய வாழ்க்கை 3 ஆண்டு காலங்களாக தொழிலால் பாதிக்கப்பட்டும் உடலால் பாதிக்கப்பட்டும் கடன்களும் மனவேதனையும் நடந்து கொண்டு இருக்கு. உன்னுடைய பிள்ளைக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகளை கையில் எடுத்து அதுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு சந்தேகமான மனப்பான்மை உங்கள் உள்ளத்துக்குள்ளே இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அவைகளை சரியாக்கி தெளிவாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அது ஒன்று வருது. அது என்னது? மலையாளத்தை சார்ந்த போலீஸ்காரர்கள் அடிக்கடி அந்த பகுதியில் வருகிறார்களே, யார்? அங்கே என்ன இருக்கு? புரியல. ஆனால் அடிக்கடி அந்த பகுதிக்கு வருகிறார்கள். உங்கள் பகுதி கொஞ்சம் அவங்களால விசாரிக்கப்பட வேண்டிய இடம் அல்லவா? என்னடா அடிக்கடி தொப்பியும் கிப்பியும் வச்சுட்டு வராங்களா? நான் கிருன்னு பார்த்தேன். சரி, இப்போ வேற உங்களுக்கு என்னப்பா வேணும்? நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. வா. அந்த கட்டி கேன்சர் கட்டி இல்லை, புரியுதா? இரத்த நாளங்கள் உறைவால் ஏற்பட்ட கட்டி தான். சாதாரணமான நீடில் ஆப்ரேஷன்லேயே சரியாக போயிடும். ஓப்பன் சர்ஜரி இல்லை. இந்த பிறவியில் என்ன அனுபவிக்கணும்னு விதி இருக்கோ அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இந்த உடலில் ஒரு சிறு அடையாளம் வேண்டும் என்பது விதியாக இருக்குது. அதை பெரிதளவுக்கு வராமல் ஒரு சின்ன விஷயமாக இருந்து கரைச்சி மருத்துவத்தால் தெளிவு பண்ணி தந்துடுறேன். இன்னும் 7 வருஷம் கழித்து, இன்றைக்கி நீ ஆப்ரேஷன் வேண்டாம்னு சொன்னா 7 வருஷம் கழித்து, கர்மசாமி நீங்கள் தானே என்கிட்ட சொன்னீங்க ஆப்ரேஷன் வேண்டாம்னு, இப்போ என் பொண்டாட்டிக்கு பெருசாக வீங்கியிருக்க, நான் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு என்கிட்ட நீ கேட்ப. அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது என்பதற்காக இன்று அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி. மேஜர் ஆப்ரேஷன் இல்லை, சாதாரணமாக கம்ப்யூட்டர் லெவலில் உள்ள ஆப்ரேஷன். அதில் குணமாக்கி உன்னை காப்பாற்றி தந்துடுறேன். கால் ஒன்றுவா. எதிர்காலத்தை அனுசரித்தே இந்த உத்தரவுகளை நாம் செய்வோமாக. என்னப்பா? அதைத்தான் சொல்லி முடிச்சுட்டேன். நீ தான் அமைதியாக இருந்துக்கிட்டியா? வேலையை வாங்கி தந்துடுறேன். தைரியமாக இருக்கு. கண்ண முடிக்கா. கர்மசாமிக்கு இந்தா ஜெயிச்சு வா. உயிர் கண்டவில்லை, காப்பாற்றி தரேன். பயப்படாமல் இரு. இன்னையிலேருந்து உன் கூட தைரியமாக இருப்பேனா? வா, பக்கத்தில் வா. அதுக்கு பணமும் தாரேன், மன பலமும் தாரேன். இந்தாடா, உனக்கு அந்த உத்தியோகம் கிடைச்சாச்சு, சந்தோஷமா இருக்கு. கர்மசாமி அதே கேரள தேசத்து எல்லை மலையாளம். தம்பி இரு, வாரேன். கேரள தேசத்து எல்லை பெண்ணடியாள், பொம்பளை மட்டும் வந்திருக்கலாம். ஆண் துணை இல்லாத மங்கை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆம்பளை இருக்கா அவனுக்கு? எந்திக்கு நில்லுமா முதல்ல. ஏன் இல்லை
உனக்கு வயசு எத்தனைம்மா? 40 வயசுக்கு கீழே தான் கூப்பிடுது சாமி. யாருன்னு பார்ப்போம். மலையாள தேசம் வரா கால் வந்துட்டு வரலாம். வீட்டு உனக்கு கணவர் இருக்காமா? கால் இல்லை, உன் மனசு அலப்பாயுது, நீ நல்ல காலில் விடலை. கும்பிட்டுவா. அமைதி அமைதி. தம்பி எல்லாரையும் அமைதியாக இருக்க வச்சுக்கிட்டே இருங்கப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். உன்னுடைய பர்த்தா, உன்னுடைய கணவன் இப்போதைக்கு இல்லை. ஆனால் இப்போ உனக்கு எந்த ஒரு வருமானத்துக்குரிய வழிகள் இல்லாமல் உனக்கு வர வேண்டிய பணங்களும் தடையாகவும் உன்னை காக்க வேண்டிய உரிமைக்குரியவர்கள் பகையாகவும் இருக்கிறார்கள். வாஸ்தவமா? அதனால் அந்த பகையை நீக்கி எனக்கு தர வேண்டிய வீடு செல்வங்களை கரெக்டாக தரணும், என் பிள்ளைகளுக்கு நல்வழியை காட்டி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. இருக்கேன். குடிப்பதற்கு ஒரு மனது இருந்தால் வேற என்னம்மா வேணும்? கண்ணை முடிக்கா, நீ கண்ணை மூடு. சரி, காலில் விழுத்து வா. நீ சொல்லியா நான் கேட்க போகிறேன். அவளுக்கு ஒரு கண்ணில் பிரச்சனை, மெடிக்கல் வீட்டில் சரி அப்படியா? சரி கேட்டுருவா. வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொடர்பை உருவாக்குவதற்காக பாஸ்போர்ட் ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும் மெடிக்கல் பிட்டு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது. அதனால் இன்னும் 3 மாதங்களில் உனக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தை நான் உருவாக்கி செம்மையாக்கி தரேன். அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்கணும். வெற்றியாக்கி தரேன். பாக்கிய பின்னால் பேசிக்கலாம். இந்தா எல்லாம் வெற்றியாக நடந்துடும். சந்தோஷமாக இருக்கும். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? சரி, கரெக்டு. கேட்டு பார்ப்போம். பெங்களூர் எல்லை, பெங்களூர். அன்பே அமுதே அருங்கனியே ஆனந்த வாழ்வே காண்போம் இனிமேலே. அன்பே அமுதே அருங்கனியே எண்ணமெல்லாம் இணைந்தே. அருமையான பாட்டு இல்லை? எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்த மகன். உனக்கும் கல்யாணம் நடக்கணும்ல? நீ என்னடா வேலை பார்க்க? இவன் தச்சு தொழிலை பார்த்து வருகிறான். நீ என்னடா வேலை பார்க்க? என்ன தொழில்? டச்சு. இவன் தச்சு தொழில் பார்க்க, அவன் டச்சு தொழில் பார்க்கலாம். கட்டிக்கார பையா. இன்னொருத்தர காலில் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வா. ஓகே. உன்னுடைய தகப்பனாரை போய் பார்த்தேன். ஒரு பக்கத்து கால் நரம்பு சம்பந்தமான வலி வேதனையால் பாதிக்கப்பட்டு கிடக்கிறான். இப்போதைக்கு 3 ஆண்டு காலங்களாக தொழில் என்பது சும்மா ஊர்மைக்கு நடக்கே தவிர அது மூலமாக எந்த பலனும் எந்த மிச்சமும் பெற முடியாத நிலைமை இப்பொழுது இருக்கு. இதற்காக ஒரு சில லோன்கள் ஏற்பாடு செய்யணுங்கிற ஒரு சிந்தனை எண்ணங்கள் அவங்க உள்ளத்தில் இருக்குது. அந்த முயற்சிகள் இதுவரை கைகூடவில்லை. ஆனால் இப்போ உனக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சு தனிய தொழிலை பார்த்து இவனை வாழ வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் சுமார் 2 ஆண்டு காலங்கள் முயற்சி செய்து எதுவுமே நடக்கலை. அப்படி நடக்காமல் போனதுக்கு வேறு எதுவும் காரணம் இருக்குமா, அல்லது கிரக தடைகளா, ஜென்ம பாவமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி அவங்க உள்ளத்துக்குள்ளே இருந்து
சில பூசாரிகள் நம்பூதிரிகளை எல்லாம் போய் பார்த்து பரிகாரங்களெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கல. ஆனால் இப்போ உனக்கு நல்ல காலம் வந்து மணக்கோலத்தை உருவாக்கி கொடுன்னு உத்தரவாயிடுது. கால் ஒன்று வரலாம், போட்டு கொடுத்துடலாமா, முடிச்சிடலாமா? சரி. அதனால் அதே பெங்களூர் எல்லைக்குள்ள ஒரு அருமையான மெயின் ரோடு சிட்டியில் உனக்கு ஒரு கடையும் போட்டு ஒரு பட்டறையை அமைச்சு அருமையான ஒரு கல்யாணத்தையும் நடத்தி ஜெகஜோதியாக வாழ வச்சா போதுமா? ஆனந்தம். அதுக்கு பணமும் தாரேன், பொண்ணும் தாரேன். இந்தா செல்வாக்கா இருப்ப, வெற்றி கிடைக்கும். 10 நாளில் ஒரு விடை கிடைக்கலாம். ஆனந்தமாக இருக்கு. சரி, விடனா கோழி விடல, விடை. கணவன் மனைவி ஜோடியாக வந்திருக்காங்க. ஜோடியாக. நீங்கள் யாரெல்லாம் வந்தீங்கடா? உனக்கு வயத்தில் என்ன? ஒன் சைடு வலிக்கு கால் வந்துட்டு நீங்கள் நின்றுங்க. கண்ணெல்லாம் மயங்கி போயிருக்குடா, தூக்கச்சலவா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். பிள்ளைகளை பற்றி என்ன பேச வேண்டும்? என்ன காரணம்? கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க, பார்க்குறேன். அவங்களுக்கு அந்த டைம் முடிஞ்சு போச்சா இல்லையா, அதுக்கு மட்டும் எனக்கு பதில் வேணும் கருப்சாமி. வெட்டி உண்டு. கொஞ்சம் நேரம் கண்ணை முடி உட்காருங்க, உங்களை நான் பார்க்கட்டும். கால் வந்துட்டு வரலாம். ஒரு குடோன் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள கொஞ்சம் மிஷின்லாம் கிடக்க. இதுக்கு முன்னால் வந்து எடுத்துக்கிட்டு போகிறவங்க இப்போதைக்கு தொடர்புலேயே வராமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முதலீடு போட்டு அடுத்து தொடங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இல்லை. உங்கள்கிட்ட சரக்கை எடுத்துகிட்டு போனவன் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியதை ஒழுங்காக தரவும் இல்லை. அதனால் இப்போ இந்த தொழில் தடைப்பட்டு கிடக்கு. அடுத்து உயிர் பெற்று வாழ்வதற்கு என்ன வழிங்கிறது எங்களுக்கு தெரியணும். இந்த தொழிலையே தொடங்கிக்கலாமா அல்லது வேறு வழிகள் சரி வருமா? இந்த கடன்களை தீர்ப்பது எப்படின்னு தெரியலையே. காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு வேதனைப்பட்டு வந்திருக்கிய. கால் வந்துட்டு வா. இப்போ உங்களுக்கு பணம் தான் வேணுமா அல்லது அந்த தொழிலை ஓட்டி தரதுக்கு ஏதோ வழிவகுத்து தரணுமா? கம்பெனியை ரன் பண்ணதுக்கு வழிவகுத்து தந்தா போதுமா? கொஞ்சம் என்னையை மட்டும் நினச்சி கண்ணை முடிக்கா, தியானம் பண்ணிக்கா பார்ப்போம். அப்பா இந்தா ஆட்கள் வேலைக்கும் வருவாங்க. ஒரு 1/3 பகுதி பணமும் கிடைக்கும். தொழிலை ரன் பண்ணி தரேன். வந்து சரக்குகள் எடுக்க வைக்கிறதுக்கு ஒருத்தன் 1 வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஃபோனில் தொடர்பு கொள்வான். அது இன்னும் 8 நாள் கழித்து முடிவு எடுப்போம். ஆத்திரப்பட வேண்டாம். அதான் வயத்தில் என்னென்னு கேட்டேன். ஒரு சாமியார்கிட்டருந்து பதில் வரல. அடுத்த செக்ஷனில் அதை பார்ப்போம். அதே பெங்களூர் எல்லை தாய்மாமனை பற்றி கேட்க வந்தவன். குடிப்பியாடா?
இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. ஒழுங்காக ஏற்றி விடல, எதிர்த்து நின்று விழுந்து கும்பிடு. கருமசாமிக்கு உன்னுடைய தாய்மாமனை அமெரிக்காவில் போய் பார்த்தேன். கேரளா சம்பந்தமான ஒரு பெரிய மாந்திரிகவாயிட்டு அவன் மாட்டிக்கிட்டான். அவன் மனைவி அவனுக்கு எதிரியாக மாறிட்டான். யாருடைய மனைவி? சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே போனேன்னு சொல்லி செவுட்டில் அடிக்கிறான். இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு உங்கள் மாமன் இனிமேல் போட்டால் அவள் தோற்று விடுவாள், இவன் ஜெயிச்சிருவான். என் பேரை சொல்லி கேச போட சொல்லு. கால் வந்துட்டு வா. அதே மாதிரி அவளுக்கு தேவை இப்போ பணம். யாருக்கு? உங்கள் அத்தைக்கு பணம். உங்கள் மாமன் எப்படி போனாலும் சரி, அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் உங்கள் மாமன் இந்திய மனத்துக்கு ₹1,00,000 மேலே சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு. உத்தமமான குணம் உடையவன். ஆனால் அவன் மனைவியாரை இப்போ பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் மனது திருந்துமான்னு கேட்டேன். இல்லை, இவனை அடக்கி வைக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் ரெண்டு பேருக்கும் சமமான மனநிலைகள் இல்லை. இன்னும் 1.25 மாத கால அவகாசத்தில் பகை இல்லாமல் ரெண்டு ஒரு வாழ்க்கையும் நிறைவடையும். கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு இந்தாடா ஜெயிச்சு தாரேன். தாய்மாமனை பற்றி தானே கேட்க வந்தேன். பின்ன லாட்ரி சீட்டை பற்றி நீ கேட்க? ஓ, அப்படி இருக்கியா? கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினியா? இந்தா நல்லா நல்லா இருடா. ராம்நாட்டு பகுதி. ராம்நாடு. எந்த ஊர்? அமைதியாக நில்லுமா, முந்தாத அப்படின்னு நில்லுக்கா, அப்படின்னு நில்லுக்கா. அட்டே அப்பா, இவ்வளவு வந்திருக்கீடா. தன்னுடைய ஊர் எல்லையிலே கோபுரம் உள்ள கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? என்ன கோயில்? பிள்ளையார் ஊருக்கு பெரிய. உங்கள் ஊரில் சிவன் கோயில் யார் ஊர் பக்கம் இருக்குப்பா? நீ வா. எந்த ஊர் அது? ஐனார் கோயில். டெங் டிங் டிங். நீ நின்னுக்கா, நீ வாடா. நீங்களும் அங்கே தள்ளி நின்னுங்க ஐயா. ஆத்திரப்படாமல் நின்னுங்க, அமைதியாக நின்னுங்க. ஆண்ட வரடை நோக்கி கால் வந்துட்டு வாடா. என்னப்பா வேணும்? தொழில் முடக்கமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பற்றி கேட்கலையா? அதான் ஆரோக்கியத்தை பற்றி கேட்கலையான்னு கேட்டேன். கால் வந்துட்டு பார்ப்போம். கால் வந்துட்டு வா. நான் சொல்லும் போது எந்தி. இல்லை, நான் சொல்லும் போது எந்திடா. வரலாம். உன்னுடைய கட்டுமனையாகிய வீட்டுக்குள்ளே போனேன். உன் வீட்டுக்கு ஆதியில் முன் தெய்வம் காக்கும் தெய்வம் நான் கருப்பசாமி. ஆனால் இப்போ வகை இல்லாமல் மாறி கும்பிட நாதி இல்லாத குடும்பமாக மாறி போயிட்டீங்க. புரியுதா? இப்போ 1.25 ஆண்டுகள் உன்னுடைய தொழில் நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கடன்களால் தொல்லையும் ஒரு அக்ரிமெண்ட் சம்மந்தமான மனக்குழப்பமும் இருந்துக்கிட்டு இருக்கு. அவைகளை சீராக்கி தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டுவான். அவளுக்கு தீருமா? தீராதா? அதுக்கு என்ன வழி? அப்படியா? ஒரு காலம் மட்டும் உதறி உதறி நடக்கிறத மாதிரி உள்ள நிலைமை நடக்க பழுக்கு பழுக்குன்னு இழுக்கால. ஆனால் அந்த காலை சரியாக்கி தரேன், இங்கே கூட்டுவா வெற்றியாக்கிறத. ஆனால் ஒரு கேள்வி மனதுக்குள்ள, கருப்பசாமி, இது எப்படி? இது உண்மையிலே சுகமலாமாக இருக்கா, இல்லை வேறு எதுவும் மந்திரம் பண்ணி ரெண்டும் குழப்பமாக நடக்கா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உனக்கு. அந்த ஐயப்பாடு என்பது உண்மை.
தொழிலை முடக்கி வைத்ததும் உண்மை, நோயை வர வச்சதும் உண்மை. இந்த ரெண்டுக்கும் கிரகங்களுடைய ஒத்துழைப்பு. இதை சரி பண்ணி வெற்றியாக்கி தரேன். 3:30 என்னை பார்த்துப்போம். கால் எடுத்துப்போம். கர்மசாமிக்கு கழுத்து வெற்றி உண்டு சார். கர்மசாமி அதே ராம்நாட்டு பகுதி. அப்படியா? கழுத்து யாருக்கு கழுத்து? என்ன கழுத்தில்? கால் வந்துட்டு வரலாம். யாரை பற்றி பேசணும்? யார் வரணும்? மருமக. செட் ஆகாது. கால் வந்துட்டோ பார்ப்போம். வேண்டாம். உன் வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? உட்காருங்க. வந்து கண்ணை முடிக்காம. வாயடக்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியாம்மா? எங்கே கேள்விப்பட்டிருக்க? யாருக்கெல்லாம் வாயடக்கம் வேணும்? எல்லாருக்கும் வேணும். யாகாவராயினும் நாகாக்க சோகாப்பார் சொல்லிலுக்கு பட்டுன்னா அதை பஸ்ஸில் எழுதி போட்டாங்க. அறிஞர் அண்ணாதுரை இருக்கும் பொழுது ஒருத்தன் கேட்டான், பஸ்ஸில் எழுதி போட்டிருக்க அது கண்டக்டருக்கா டிரைவருக்கான்னு கேட்டான். அண்ணாதுரை சொன்னார், நாக்கு உள்ளவன் அத்தனை பேருக்கும்னாரு. வாயடக்கம் யாருக்கு வேணும்? நாக்கு உள்ளவன் அத்தனை பேருக்கு வேணும்னாரு. ஏன்னா அவன் விவரம் இல்லாமல் தான் கேட்காம வேணும், விதண்டாவதமாக கேட்காம தெரிஞ்சுட்டு சொன்னார். அதை மாதிரி வாயடக்கம் வேண்டும். சுகர் பேஷண்ட்டுக்கு வாயடக்கம் வேணும். சாப்பிட்டா சுகர் ஏறிடும். ப்ரெஷராக இருக்கிறவனுக்கு வாயடக்கம் வேணும். படபடன்னு பேசிடுவான் அடுத்தவன் மனத்தை பற்றி தெரியாமல். மாமியாராக இருக்கவனுக்கு வாயடக்கம் வேணும். ஏன்? இவாளுடைய கத்தை விட்டு கொடுக்காம பேசுவா. மருமவா கோணக்கடி கண்டிட்டு போயிடுவா. புரியுதா? இப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்னது? வாய் தான் காரணம். அந்த வாய் பேசி பேசி கழுத்து வலி எடுக்க ஆரம்பிச்சிடுது. இதுதான் உண்மை. அதனால் அவளை நான் பார்த்தேன். உன் வீட்டு வாசலுக்கு நான் வரமாட்டேன்னு முடிவு எடுத்துட்டான். அதனால் இது போலீஸ் ஸ்டேஷனுக்கா கோர்ட்டுக்கா அப்படிங்கிற நிலைமை இப்போ அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவள் உன் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு ஒரு தெளிவோடு இருக்கா, ஒரு அமௌண்ட்டோட போகணும்னு முடிவோடு இருக்கா. அதை கொடுத்து ஒதுக்கிடுவோமா? உன் மகன் விரும்புதாம்ங்கிறதுக்காக அவள் வரணும்னு நீ சொல்லுத, உனக்காக இல்லை. கால் வந்துடுவான். ஐயா முடியுமா? சரி. கருப்பசாமி கொஞ்சம் கண்ணை மூடி ஒரே பிரார்த்தனை யார் பார்ப்போம். அப்பா விளையாட்டா இல்லாமல் வினையாக நினைத்து அவளை கொண்டு வந்து சேர். இந்தா வீட்டுக்கு போ, வந்து சேருவா. குடும்பம் நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். 2 ஒன்று போல் இங்கே கூப்பிட்டு வந்துடும். ஆனால் நீ மட்டும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எப்படி இருக்கணும்? அதானே, அப்படி இரு. நல்லா இருக்கு. கருப்பசாமி அப்படியா? கேட்டு பார்ப்போம். ராம்நாட்டு பகுதி சொத்து சம்பந்தமாக வன உபாதை அடைந்தது யார்? 4 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் தெரியுது. இருக்கோ? அங்கே அங்கே உனக்கும் ஏய் நில்லுங்க. அந்த வீடு சின்ன பண்ணை பாச்சி அவங்க காப்பா தம்ப ஒரு உயிர் ஏற்கனவே போயிடுச்சு. அந்த உயிர் அந்த வீட்டில் உன்னை தேடி வந்துட்டாங்க. அந்த அவங்க காப்பா தம்பே அமைதியா இருமோல விடுறா. உன்னை தேடி வந்துட்டாங்க. என்ன ஒரு உயிர் ஒரு உயிர் போற நிலைமைக்கு இது. அவங்க காப்பாத்து. யாரவா? யாரை சொல்லுதா? அவங்க இட்டு வா. இந்த பாரு உன் இத்ததுக்கு இங்கே சொல்லதுக்கு ஆள் உட்காரல. நில்லுங்க. உன்னை தேடி வந்துட்டாங்க. அவங்க வாக்கு சொல்லுங்க. அங்கே நில்லையா? நில்லையா? அவா சொல்லான்னு நான் ஏற்க முடியுமா? பொறுமையாக இருங்கப்பா. பொறுமை. கீழே உட்காருமா நீ முதல்ல. விழுது. அதெல்லாம் போகாது. உட்கார்.
மன அமைதி பெறுவாய். பள்ளிவாசலுக்கும் உனக்கு என்ன தொடர்பு? ஆனால் அங்கே இருக்கு, அவ்வளோதான். கால் ஒன்று அந்த பட்டா சொந்தமான குழப்பத்தை தீர்த்து வெகு விரைவில் உனக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தா போதுமா? அது கோர்ட்டுக்கு போகாண்டாம்னு சொல்லிடுது. சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுடைய பலனோடு உனக்கு வாங்கி தரேன். வேறு என்ன வேணும்? என்ன சொல்லிடுமா? கண்ணை மூடி பார்ப்போம். கருப்பசாமி, இந்த கனியை கொண்டு போய் ஆலோ பிளாக்கு தயாரிக்க இடத்துல போடு. வெற்றிகரமாக நடக்கும். லோடாக ஏறும். ஓடு. கருப்பசாமி, அதே ராம்நாட்டு எல்லை சாமியாடி. சாமியாடி என்ன? எந்த ஊர் சாமியாடிமா? என்னப்பா தமிழில் சொல்லுமா? சாஞ்சிவரம் சேத்துப்பட்டு. அதே ராம்நாட்டு பகுதி சகோதரர்கள் மனவேதனை. சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத மனவேதனை. யாருக்கு? உங்களுக்கா? புரியல. உங்கள் மகன் யார்கிட்ட ஒத்துமை இல்லாமல் இருக்கான்? அங்கே தள்ளிடுங்க. நீ என்னப்பா? உங்கள் சகோதரன். கால் வந்துட்டோம். ஆமாம்மா, அங்கேயெல்லாம் இருக்கக்கூடாது. ஜப்கா ஜப்காமா ஜப்கா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என் கையில் என்னடா வச்சுருப்பேன்? அந்த மாதிரி அருவாளை கொண்டு வந்து காட்டுதாரு. ஏன்பா கருப்பசாமி இந்த அருவாளை காட்டுதுன்னு கேட்டேன். அதை தூக்கி ரெடியாக உள்ளத்துக்குள்ளே வச்சுருக்காங்கப்பான்னு. அந்த பகையும் மனவேதனையும் அங்கே இருக்குது. புரியுதா? இதில் பங்கம் இல்லாமல் நடத்தணும். என்ன உன் சொத்தெல்லாம் ஒழுங்காக வந்து சேர்ந்துருச்சா? கால் ஒன்றுவான். அவனை மாற்ற முடியுமா? முடியாதா? ஒரே வார்த்தை, முடியும். சார் கரெக்ட். என்ன கிணத்துக்குள்ளே போய் கிடக்க? யார்? அப்படியா? கேட்டு பார்ப்போம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உன் குடும்பத்தில் உங்களுக்கு பாத்தியப்பட்ட ஒருத்தர் தண்ணிக்குள்ள விழுந்து இறந்துட்டாராம். கேள்விப்பட்டிருக்கியா? அந்த ஆத்மா உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் கும்பிட்டு கூத்தாடி வைக்கக்கூடிய ஒரு தெய்வம். ஆனால் இப்போ அதில் உன் குடும்பத்தை சார்ந்தவங்க கும்பிடலை. உண்மையா இல்லையாடா? ஆமாம். இப்போ உனக்கு வேறு என்னப்பா வேணும்? பங்காளி பிரச்சனையில் உனக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். அதுக்காக நான் அவங்கள திருத்துறதுன்னா முடியாது. உனக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். ஐப்பசியில் நடந்தாச்சு, வெற்றி ஆயிரும். புண்ணியமாயிரு, ஆனந்தப்படு. சோலார்பேட்டை. யாருப்பா? சோலார்பேட்டை. சோலார்பேட்டை. நீங்க எல்லாரும் போய் அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. சோலார்பேட்டை அது எங்க இருக்கு? வா 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 வா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும். கால் வந்துட்டு வரலாம். உட்கார்ந்து. இவனுக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ சந்தோஷமாயிருவியா? இப்போ வரக்கூடிய இந்த எக்ஸாம் விஷயத்தில் உங்களை பாஸ் ஆக்கி நான் வெற்றியாக வேலையை வாங்கி தரேன். ஒரு விஷயம், இப்போ இந்த உடலில் இருக்கக்கூடிய கோளாறை நீக்கணும். அதையும் பண்ணித்தாரேன். இந்த வேலையிலும் ஒரு ஏற்றம் இருக்குது. செம்மையாக ஆக்கி தரேன். கால் ஒன்று வரலாம். உனக்கு என்னம்மா? ஒன்றும் வராது. தைரியமா. இவன் யாரு? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? வரலாம் பக்கத்தில். வாடா.
கால் நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் உனக்கு இருக்குது. அதை தெளிவாக்கி 4 மனிதனை போய் நடக்க வச்சு தந்தா போதுங்களா? கண்ண முடிக்கா கொஞ்சம் சக்தியை கொடுக்க. இந்தா இனிமேல் அந்த வலி உபாதை இருக்காது, எந்த பாதிப்பும் இல்லை. நீ நினைக்கிறது மாதிரி வித்தியாசமான நோயாக அது வராது, ஜெயிச்சுக்கலாம். சந்தோஷமான மகளே, ஐஸ்வர்யமாரி கால் வந்துட்டுவாமா. நீ பெத்த மகனை போய் நான் பார்த்தேன். அவசியமில்லாத ஜோடிகளை சேர்த்துக்கிட்டு ஊராடுதான். இப்போ தேரோட்ட திருவிழா மாதிரி அவன் மனசு எந்த நேரமும் குதூகூலமாக இருக்கு. கெட்ட பழக்கத்தை கையில் வச்சிருக்கான். உன்னைய கல்லை கொண்டு எரிய தயங்க மாட்டான். உத்தம மகன் கால் வந்துட்டுவான். ஆமாடா, நீ எல்லாம் பேசிடாத. அவனுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன். 15 நாளாவது உள்ளே இருந்து வெளியே வரணுங்கிற கணக்கு அவனுக்கு இருக்கு. புரியுதா? அப்படி அவன் திருந்தி தான் தெளிவடையணுங்கிற நிலைமை இருக்கு. அதில் உனக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி வழிவகுத்து தரேன். ஆபத்து இல்லாமல் ஆக்கி தரேன். இப்படி நல்லா இனி நோய் இல்லை, இப்படி இல்லை. நல்லா இருக்கும். கர்மசாமி, ஆமாம், அப்படியா? சரி. வேலூர் பகுதி. வேலூர் 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 பகுதி. அண்ணா வராரு, வர அண்ணன். கணக்கு எழுதி பிரச்சனை. வேலூர் பகுதி. வேலூர். உங்களுக்கு எந்த ஊருண்ணே? குடியாத்தம். 1 2 3 4 5 6 7. நீங்கள் இல்லை. உங்களுக்கு ஆரணி. நீங்களும் இல்லை. வேலூர் உனக்கு. வேலூரே தான். குடியாத்தம். குழந்தைய பற்றி கேட்க வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். உன் வீட்டுக்குள்ள எனக்கு உள்ளே போக முடியலையே. அது என்னன்னு பார்த்தேன். ஒரு சக்தி இப்போதைக்கு உள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்து நிற்கி. அந்த சக்தியை வெளியேற்றிட்டு உன் வீட்டுக்குள்ள நான் வந்து உட்கார்ந்து உனக்கு குழந்தையும் தந்து குபேரம் போன்ற வாழ்க்கையும் தந்தா போதுங்களா? செம்மையாக்கி தரேன். இப்போ உன் பொண்டாட்டி மனதுக்குள்ளே வெறுத்து புலம்பிக்கிட்டு இருக்கா. அவள் மனத்தையும் செம்மையாக்கி வெட்டியாக்கி தரேன். தொழில் கிடைக்கும். இந்த கனியை கொண்டு வை, மக்கள் வருவாங்க. அதே குடியாத்தம் எல்லை. கால் வந்துட்டு வரலாம். ஏய், என்னடா சும்மா இருக்கியா? இல்லை, என்ன விஷயம்? அப்படியா? ஒரு 10 இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகள் நீ பார்க்குற தொழில் மன வருத்தத்துக்குரியதும், இடுப்புக்கு கீழ் வலி உபாதை போன்ற சூழ்நிலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு சொந்த ஊரில் இருப்பதா இல்லையாங்கிற ஒரு மனக்குழப்பம் நெஞ்சில் படபடத்துக்கிட்டு இருக்கு.
இந்த கடன்களை தீர்த்து தொழிலை வளமாக்கி தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? ஒரு பையன் நல்லா படித்து முன்னேறிட்டான், இந்தா அடுத்த பிள்ளைக்கு அடுத்த பவரில் வெற்றியாக்கி உன்னை செம்மையாக்கிட்டார். நல்லா இருக்கும்.